தோல்வியே இல்லாத வாழ்க்கை வாழ்றது மட்டும்தான் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்றதா அர்த்தம் இல்லைன்ட்டு நம்ம பார்த்துருக்குறோமா? தோல்வியே இல்லாத ஒரு வாழ்க்கை, தோல்வியே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றது தான் நாம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றதா அர்த்தம் இல்லை. ஜெய ஜீவியம் வாழ்றதா அர்த்தம் இல்லை. தோல்வியின் மத்தியில நாம துவண்டு போகாம, தளர்ந்து போகாம, மனம் உடைந்து போகாம, மனம் அடிஞ்சு போகாம தாக்கு பிடிச்சு நிக்கிறோம் இல்லைங்களா? அதுவும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்றதா தான் அர்த்தம். அப்படிதானே? தோல்வியே இல்லைங்க, அது ஜெயமுள்ள வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி வாழ்க்கை யாரும் வாழ்றதும் இல்லை. தோல்வியின் மத்தியிலும் நாம துவண்டு போகாம, தளர்ந்து போகாம, தாக்கு பிடிச்சி நிக்கிறோம் இல்லைங்களா? அந்த வாழ்க்கையும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்றதா தான் அர்த்தம். ஆண்டவர் முதல் வாழ்க்கைய நமக்கு வாக்கு கொடுக்கல, ரெண்டாவது வாழ்க்கையத்தான் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு தோல்வி உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் தோல்வியை ஜெயித்தேன். தோல்வி உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், தோல்வியின் மத்தியில நான் தாக்கு பிடிச்சி ஜெயிச்சேன், நீங்கள் உங்களையும் தாக்கு பிடிச்சி ஜெயிக்க வைப்பேன், கவலைப்படாதீங்க. அதனால ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிற, கொடுத்து சென்று இருக்கிற ப்ராமிஸ் லைஃப் என்னன்னா, முதல் வாழ்க்கை இல்லை, ரெண்டாம் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். தோல்வியே வராதுன்னு ஆண்டவர் சொல்லல, தோல்வியின் மத்தியிலும் நான் உன்னைய பார்த்துக்கிட்டு ஜெயிக்க வச்சிருவேன். இதைத்தான் ஆண்டு நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால தோல்வி இல்லாத வாழ்க்கையை தேடாதீங்க, கிடைக்காது. இந்த வேர்ல்டுலயே அவர் வைக்கல. இந்த உலகத்துல தோல்வியே இல்லாத வாழ்க்கைய தேவன் அமைக்கவே இல்லை, யாருக்குமே கொடுக்கல. ஆனா தோல்வியின் மத்தியிலும் துவண்டு போகாமல் அதுல தாக்கு பிடிச்சு நிக்கிற வாழ்க்கையை தேவன் நமக்கு அருளி சென்று இருக்கிறார். ஆமீன் சொல்லலாமா? அதனால நம்ம வளரும் போது கரெக்டா வளரணும், உபதேசத்துல சரியா வளரணும். ஒண்ணுமே வராது, ஒண்ணுமே வராதுங்கிறது சரியான பிரசங்கம் அல்ல. எது வந்தாலும் உங்களை ஒண்ணும் செய்யாது, நீங்க திடமா இருப்பீங்க, அதுதான் சரியான உபதேசம். ஆமீன் சொல்லுங்க. நாம் செய்த பாவங்களுக்கு சட்டத்தினிடம் பரிகாரம் செய்து நமது பிரச்சனையை தேவன் சரி பண்ணினார். புரியுமா? தேவன் பரிகாரம் பண்ணி இருக்கிறார். அவர் செஞ்ச குற்றத்துக்கு இல்ல, அவருக்கு அவர் பரிகாரம் பண்ணல. நாம செஞ்ச பாவத்துக்கு, நாம செஞ்ச தப்பிதங்களுக்கு, நாம செய்த குற்றங்களுக்கு அவர் பரிகாரம் தேடினார். பரிகாரம் தேடின தேவன் எங்கயா யார்கிட்டயா பரிகாரம் தேடினார்னா சட்டத்திட்ட, நீதிட்ட. நீதி கேட்கிற கேள்விக்கு ஒரு பரிகாரம் பண்ணார். ஆமென். நரக தண்டனைக்கு தேவன் நம்மை தப்புவிக்க மீட்க தேவன் கொடுத்த விலை சாதாரணமானது அல்ல. நம்மளை கிரயமாக கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டீர்கள் பைபிள் சொல்லுது. அப்ப யாருங்க விலை கொடுத்தா? யாரோ விலை கொடுத்திருக்காங்கல்ல, யார் விலை கொடுத்தா? தேவன் நமக்கு விலை கொடுத்திருக்கிறார். என்னத்தை விலையா கொடுத்தாருங்கிறதான் கேள்வி. என்னத்தை விலையா கொடுத்தாரு? யாரு விலை கொடுத்தார்? என்ன விலையை கொடுத்தார்? விலையை யாருக்கு கொடுத்தார்? விலையை பணத்தை எண்ணி யார்கிட்ட கொடுத்தாரு? இப்படி சொன்ன புரியுமா? யாரு பணத்தை கொடுத்தா? எத்தனை பணத்தை கொடுத்தா? அத்தனை பணத்தையும் அவர் யார்கிட்ட கொடுத்தா? கேள்விகள் இருக்கு. யார்கிட்ட கொடுத்தா? இவரு பணம் கொடுக்கிற அளவுக்கு அது பெரிய ஆளா? இவரு விலையாற்ற கொடுத்திருக்கிறாரு, அந்த விலையை வாங்குற அளவுக்கு அது பெரிய ஆளா? அதான் கேள்வி. அது பெரிய ஆளா? ஆமா ஆமா, அது ரகசியம். புரிஞ்சுங்க. ஆண்டவர் கொடுத்த விலை என்ன?
ஆண்டவர் நம்மளை மீட்க, ரட்சிக்க, நரக தண்டனையிலிருந்து நம்மளை மீட்க தேவன் கொடுத்த விலை என்னன்னு யாராலும் சொல்ல முடியுமா? என்ன விலை கொடுத்தாரு? யாரு விலை கொடுத்தா? சரி, என்ன விலை கொடுத்தாரு? அதுதான் நமக்கு அதிகமா தெரிஞ்சது. இன்னொன்னு இப்ப சரியா புரிஞ்சுக்குங்க. தேவன் நம்மை நரக ஆக்கினையிலிருந்து மீட்க தேவன் கொடுத்த விலை, தெய்வம் மரிக்க வேண்டும். மரிக்க முடியாத இறைவன் மரிக்க வேண்டும். இது பெரிய வேலை. மரணத்தை ருசி பார்க்க அவசியமில்லாத தேவன் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். ரொம்ப காஸ்ட்லி. நான் எதுக்குடா சாகணுங்கிற ஆளு, ஆனா செத்தாரு. எனக்கு சாக முடியாதடா, சாக வராதடா, ஆனா செத்தாரு. ஆமே, இதான் முதல்ல நீ புரிஞ்சுக்க வேண்டியது. தேவன் கொடுத்த விலை ரத்தம்ங்கிறது ரெண்டாவது. தேவன் கொடுத்த விலை மரணம். அதுவும் சாதாரண மரணம் இல்ல, ரத்தத்தை சிந்தி சாகணுமா. இயற்கையா சாகக்கூடாதாம். அப்படியே வந்து அமைதியா வந்து அடக்கமாக கூடாதாம். ரத்தம் சிந்தி சாகணுமா. தெய்வம் சாகணுங்கிறதே பெரிய வேலை. ரத்தம் சிந்தி சாகணுங்கிறது என்ன ஒரு கொடுமைன்னு பாருங்க. ரத்தம் சிந்தி சாகணும், அடி வாங்கணும், உடம்புல இருந்து ரத்தம் கொட்டணும். இதான் பரிகாரம். அவர் பண்ண பரிகார பலி. பரிகாரம் பண்ணார் நமக்கு. ஆமேன். அதனால தெய்வம் நமக்காக மரிச்சிருக்கிறாரு நம்புங்க. மரிக்கவே முடியாத தெய்வம் நமக்காக மரித்தார். இன்னைக்கு எல்லாம் உலகம் என்ன கேள்வி இருக்குதுன்னா, தெய்வமா இருக்கிறவர் மரிக்கவே முடியாதே, நீங்க எப்படி மரிச்சாருன்னு சொல்றாங்க கேக்குறாங்க. மரிச்சார் எப்படி சொல்றீங்க? அப்ப மரிச்சா தெய்வம் இல்லையே அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர்.